Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸுக்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேலம் ஸ்பார்டன்ஸும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் வந்து SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலம்ல விளையாட போறாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்த்தோம்னா அவங்களோட அன்பீட்டன் தருணம் 4 மேட்ச் ஆடி இருக்காங்க, 4மே வின் பண்ணியிருக்காங்க, அன்பீட்டனா இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. மீன்வைல் சேலம் ஸ்பார்டன்ஸும் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்தாங்க, முதல் 3 மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் போன மேட்ச் வந்து பேட்டிங் வந்து கம்ப்ளீட்டா கிரம்பிள் ஆகி பொட்டலம் ஆயிட்டாங்க நெல்லை ராயல் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா. ஸோ 4 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் தோல்வியை சந்திச்சிருக்காங்க சேலம் ஸ்பார்டன்ஸ். ஸோ டெஃபினட்டாவே சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பவுன்ஸ் பேக் பண்ண பார்ப்பாங்க. இன்னத்த மேட்ச்ல வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அவங்களோட அன்பீட்டன் தருணத்தை வந்து கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க இன்னைக்கு. இதுதான் வந்து லாஸ்ட் மேட்ச் சேலம்ல இந்த TNPL சீசன்ல. ஸோ ஒரு நல்ல மேட்சா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து டீம் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 டீமுமே பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அவங்களோட பிளேயிங் லெவல்ல. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்த்தோம்னா விஜய் சங்கர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பாபா அப்பர்ஜித் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் போன மேட்ச் வந்து இந்த சுனில் கிருஷ்ணா மற்றும் தினேஷ் ராஜ் இவங்க 2 பேரும் அந்த லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து ஒரு குரூஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்வப்னில் சிங்கும் இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு வெரைட்டி வச்சிருக்காங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட டீம்ல. பேட்டிங் வைஸும் பேட்டிங் டெப்த் வச்சிருக்காங்க. பவுலிங்லயும் வந்து பார்த்தோம்னா நியூ பால்ல போடுறதுக்கு அபிஷேக் தன்வர் இருக்காரு, நடுவுல போடுறதுக்கு சிலம்பரசன் மற்றும் ஸ்வப்னில் சிங் இருக்காரு. நடுவுல ஃபில் பண்ணணும்னா விஜய் சங்கர் 1 இல்ல 2 ஓவர் ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் போன மேட்ச் வந்து லோகேஷ் ராஜ் வந்து கடைசியில வந்து அந்த 2 ஓவர் போட்டு 5 விக்கெட் ஹால் எடுத்தாரு. அதுதான் வந்து ஒரு ஹைலைட் ஆஃப் த மேட்சே. இன்ஃபேக்ட் போன மேட்சே வந்து பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து ஒரு மாதிரி லூசிங் பொசிஷன்ல இருந்தாங்க டிண்டிகல் டிராகன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. பட் அதுலேருந்து வந்து லோகேஷ் ராஜ் வந்து கடைசி 2 ஓவர் போட்டு 5 விக்கெட் ஹால் எடுத்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வின் பண்ணது வந்து ஒரு வேற லெவல் வின் அது. ஸோ ஒரு நல்ல வெல் ஆயில்டு யூனிட்டா இருக்காங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து ஒரு எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன்ஸ்ல. அண்ட் சேலம் ஸ்பார்டன்ஸோட டீம் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களும் அஃப்கோர்ஸ் போன மேட்ச் வந்து பொட்டலம் ஆயிட்டாங்க பேட்டிங்கு. பட் அவங்களும் பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து முதல் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லாஸ் நடுவில் வந்து வரது சகஜம் தான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஒண்ணுன்னா கேப்டன் அபிஷேக் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவா ஆடுற மாதிரி இருக்கு பேட்டிங்கு. கொஞ்சம் அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் பெட்டரா விளையாடணும். ஏன்னா ஒரு பக்கம் ஹரி நிஷாந்த் அடிக்கிறாரு. போன மேட்ச்ல கூட பார்த்தோம்னா ஹரி நிஷாந்த் வந்து ½ செஞ்சுரி அடிச்சாரு. பட் அபிஷேக் பார்த்தோன்னா ஒரு ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு, பவுண்டரியே அடிக்கல, அப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 ஓப்பனர்ஸும் டுகெதர் வந்து அடிச்சாதான் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் சேலம் ஸ்பார்டன்ஸ் ஒர்க் பண்ணணும். பட் அதர்வைஸ் மீதி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவங்களும் பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அவங்களோட டீம் காம்பினேஷன்ஸ்ல. அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேலம் ஸ்பார்டன்ஸ்ல இருந்து ஆர் கவின் வந்து லாஸ்ட் 8 மேட்சஸ்ல 174 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. average of 24.86, strike rate of 115.23. So definitely ஆர் கவின் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேலம் ஸ்பார்டன்ஸ். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேலம் ஸ்பார்டன்ஸ் பார்த்தோம்னா நிதிஷ் ராஜகோபால் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 168 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. average of 33.6, strike rate of 142.37. ஸோ டெஃபினட்டாவே நிதிஷ் ராஜகோபாலும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேலம் ஸ்பார்டன்ஸ். அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் டீம்ல இருந்து பேட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பாபா அப்பர்ஜித் மற்றும் நாராயணன் ஜெகதீசன். பாபா அப்பர்ஜித் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 394 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. average of 56.29, strike rate of 146.46. ஸோ பாபா அப்பர்ஜித் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர், இப்போவும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, ½ செஞ்சுரிலாம் அடிச்சுட்டு வராரு. ஸோ பாபா அப்பர்ஜித் டெஃபினட்டாவே ஒரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நாராயணன் ஜெகதீசன் ஆஃப் லேட் கொஞ்சம் ஃபார்ம்ல வந்து கஷ்டப்படுறாரு, பெருசா ரன்ஸ் அடிக்க மாட்டேங்கிறாரு. பட் ஒரு நல்ல ஒரு பேட்டர் தான். லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 188 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. average of 26.86, strike rate of 145.73. ஸோ டெஃபினட்டாவே நாராயணன் ஜெகதீசனும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து bowlers டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பொய்யாமொழி ஃப்ரம் சேலம் ஸ்பார்டன்ஸ். பொய்யாமொழி வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 8.34, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 12.26. ஸோ பொய்யாமொழியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேலம் ஸ்பார்டன்ஸ். அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சன்னி சந்து.
சன்னி சந்து வந்து லாஸ்ட் 9 மேட்சஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.73, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 19.5. ஸோ சன்னி சந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேலம் ஸ்பார்டன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்லேருந்து 2 bowlers டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அவங்களோட பெஸ்ட் bowlers அபிஷேக் தன்வர் மற்றும் எம் சிலம்பரசன். அபிஷேக் தன்வர் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 8.04, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 13.29. ஸோ அபிஷேக் தன்வரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா எம் சிலம்பரசன். எம் சிலம்பரசனும் வந்து லாஸ்ட் 7 மேட்சஸ்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 6.96, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 22.28. ஸோ எம் சிலம்பரசனும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்லயும் வந்து பார்த்தோம்னா டாஸ் வின் பண்ற டீம் வந்து bowling ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. bowling ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம்ஸும் வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸா பார்த்தோம்னா டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த சேலம் கிரவுண்ட்ல. ஸோ இன்ஃபேக்ட் டாஸை வின் பண்ற டீம்ஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தா கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. பர்டிகுலர்லி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தெம்செல்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 வாட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க இந்த டிஎன்பிஎல் சீசன்ல. அதுவும் ஒரு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இஸ் த ஒன்லி டீம் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் 200+ இன் திஸ் டிஎன்பிஎல் சீசன். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியும் ஜெயிக்கலாம் இந்த கண்டிஷன்ஸ்ல. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து என்னத்த மேட்ச் வின் பண்ணி அவங்களோட அன்பீட்டன் தருணத்தை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.